வீக்கெண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸில் வெந்தயக்கீரையும் கோதுமை மாவையும் வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். 10 days வரைக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் வறுத்த ரவை எடுத்திருக்கேன், 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு பவுல் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம், கீரையில் ஆல்ரெடி ஈரப்பதம் நிறையவே இருக்கும், அதனால் இப்போ தண்ணி சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் சூடான எண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக ஆறினதுக்கப்புறமா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எவ்ரி சாட்டர்டே இதே டைமுக்கு வீக்கெண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பாருங்கள். மாவு கையில் எடுத்து இப்படி பிடிச்சு பார்த்தோம்னா பிடிக்க வரணும், இல்லாட்டி எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸு வெந்தயக்கீரை கூட கோதுமை மாவு மட்டும் சேர்த்து மற்ற மசாலா பொருள் சேர்த்தும் பண்ணலாம். பட் ஆனால் ரவாவும் கடலை மாவும் சேர்த்து பண்ணுறப்போ இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர் தூவிட்டு சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக திரட்டாமல் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது 4 சைடும் ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பவும் இதை வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச ஸ்நாக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும், பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வெந்தயக்கீரை இல்லைன்னா வெறும் கஸ்தூரி மேத்தி போட்டும் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒன்லி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கூட இந்த ஸ்நாக்ஸை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலை மாவு ரவா சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்பவே கிறிஸ்பியாக, அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். 10 days வரைக்கும் கெட்டே போகாது. தைரியமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான மேத்தி மாத்திரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.